ஏப்ரல் 1 தவக்காலம் 4ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்குச் சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சாய்தா என்பது அதன் பொருள். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். அவர் இயேசுவை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், உமது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் நலமளிக்கும் பணியின் முதன்மையான ஓர் அம்சத்தை இன்றைய வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நலமற்ற மனிதரிடம் நலம் பெற வேண்டும் என்னும் விருப்பம் அல்லது ஆர்வம், அதற்கேற்ற நம்பிக்கை இருக்கின்றதா என்று சோதித்து பார்த்த பின்னரே அந்த மனிதரை குணமாக்க முன்வருகிறார் இயேசு. நலம் பெற விரும்புகிறீரா என்று அந்த மனிதரிடம் வினவி அவருடைய விருப்பத்தையும் நம்பிக்கையும் அறிந்து கொள்ளுகிறார், குணப்படுத்துகின்றார். இன்றைய தவக்காலத்தில் நாம் நலம் பெற விரும்புகின்றோமா? நான் மனமாற்றமடைய விரும்புகின்றேனா என்று என்னை நானே கேட்டுக்கொள்வதற்காகவே இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. மனமாற்றத்திற்கான அடிப்படை ஆர்வமோ விருப்பமோ மிக முக்கியம். அவை இல்லாவிட்டால் மனமாற்றத்தை எப்படி நாம் இறைவனிடமிருந்து எதிர்பார்க்க முடியும்? முதலில் நாம் விரும்புவோம். விரும்பிய பிறகு நம் விருப்பத்தை இறைவனிடம் அறிக்கையிடுவோம். நாங்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று விரும்பும் அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. இத்தவக்கால நாட்களில் நாங்கள் மனமாற்றமடையவும், உம்மிடம் திரும்பி வருகின்ற ஆர்வத்தையும் விருப்பத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வளப்படுத்தியருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.